வள்ளியம்மா, வள்ளியம்மா, ஏன்டி இப்படி பிடி உஷா மாதிரி ஓடி வர? என்னடி விஷயம்? எவ்வளோ பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்னடா இங்கே ஜாலியாக உட்காந்து தோசை தின்னுட்டு கதை பேசிட்டு இருக்கீங்களா? ஏன்டி காலைல டிஃபன் கூட சாப்பிடக்கூடாதாடி? என்னடி இது கொடுமையாக இருக்குது? ஆமாம், கொடுமை தான். நீங்கள் பாட்டிங்க உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டு எதிர ஒரு திருடன் உட்காந்துட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? அச்சோ, திருடனா? ஆமாம், அவனை பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறான். பயங்கரமான காஸ்டியூம்லாம் போட்டுட்ருக்கான். அவன் கையில் நிறைய பூட்டுங்க இருக்குது. அநேகமாக அது வீட்டுங்களோட பூட்டுங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோமதி அக்கா, என்ன சொல்றீங்க? இப்போ என்ன பண்றது? அதானே, இப்போ இந்த திருடங்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறது? இப்போ எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? அவன் ஒருத்தன் தானே இருக்கான், நம்ம 4 பேர் இருக்கோம். இங்கே இருக்கிற ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனை நம்ம ஒரே நேரத்தில் தாக்கணும்னா அவன் எப்படி நம்மக்கிட்ட மாட்டிப்பான். அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம். ஆமாம், இவன் சொல்கிறது தான் கரெக்டு. வாங்க, இங்கே இருக்கிற கத்தி கப்படா எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம். ஆமாண்டி, டிவியில் நிறைய நியூஸ் வருது, அதெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது. சரி, நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் எடுத்தோன்னா கூட அவனை போட்டு தள்ளிடலாம். சீக்கிரம் வாங்க, எல்லோரும் கிளம்புவோம். ஏண்டா முத்து, நீ தோசை சுட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் எழுந்து வா. இன்னும் யாருக்கிட்ட தோசை சுட்டுட்ருக்க? எல்லோரும் சாப்பிட்டாச்சு, எழுந்து வா. மா, நான் இன்னும் தோசையே சாப்பிடலம்மா. இன்னும் ஒரு 2 தோசை சுட்டுட்டு வரட்டா? திருடனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வரலாம். ஆமாம் முத்து, அவன் உங்கள் வீட்டு வாசலாண்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ போனால் தான் அவனை பிடிக்க முடியும். இன்னும் தாமதமாக போனானா அவன் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினாலும் ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி யார் போகிறது? அக்கா, நீங்க சொல்லதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. பேசாம சிங் அங்கிளையும் நம்ம துணைக்கு கூப்பிட்டுக்கலாமா? அவர் பகல்லே பூனைக்குட்டியை கூட பிடிக்க மாட்டார். இருட்டில் போய் மொசைக்குட்டி பிடிக்க சொல்கிற மாதிரி இவன் ஒருத்தன். டேய் வாடா, நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல. அந்த ஆள் பார்க்க கூட வயசானவ மாதிரி தான் இருக்கார். அதனால் நம்ம 4 பேரும் சேர்ந்து அவர் எப்படியாவது பிடிச்சிடலாம். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. பட்ட பக்கத்துலேயே இவனுங்கெல்லாம் ஊரில் இப்படி சுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கானுங்க. வாங்க, அவனுக்கு ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு நடத்திடுவோம். ஆமாம், டீச்சர் சொல்லிட்டாரு, வாங்க போவோம். டேய், ஆளுக்கு ஒரு கட்டையை தூக்கிக்கங்கண்ணா. பார்த்தீங்களா எவ்வளோ ஹாயாக அவங்க வீட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு பூட்டுங்களெல்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்கான் பாருங்க. ஏண்டி, இவரை பார்த்தா நீ திருடன்னு சொன்னேன். இவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. நம்ம திருவிழாலெல்லாம் சின்ன பசங்களை குஷிப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு வருவாங்களே, அந்த மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. இவரை போய் திருடன்னு சொல்கிறேன். அக்கா, அதனால பார்க்கறதுக்கு தான் பேக் மாதிரி இருக்கிறாரு. பேச்சு கொடுத்து பாருங்க, உஷாராக பேசிகிட்டு இருக்காரு. நான் துபாயிலேருந்து வந்தேன், துபாயில் அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஒட்டகத்தை பிடிச்சா ஒட்டகத்தை மேய்ச்சேன்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு அவர். எனக்கு கூட பார்க்க ஒன்றும் திருட மாதிரிலாம் தெரியலையே. ஏதோ வயசான ஆள் பூட்டுங்களை வச்சிட்ருக்காரு. ஒருவேளை பூட்டு விற்கிறவராக இருப்பாரோ? அடியே தங்கம், பூட்டு விற்கிறவர் ஏன் நீ எங்கள் வீட்டு வாசல் தென்னையில் உட்காந்து பூட்டு விற்கணும்? அவருக்கு என்ன நடந்து விற்க முடியாதாம்மா? எனக்கு என்னவோ இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரிலாம் தெரியல. இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால, நம்மளும் எல்லாம் கையில் கட்டையை கொண்டு வந்திருக்கிறதுனால இப்போதைக்கு அவரை கேப்சர் பண்ணி வைக்கலாம். ஏன் இவரை பார்த்தா உனக்கு திருடர் மாதிரி தெரியல? எனக்கு என்னவோ இவரை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தோணுது, அதனால தான் சொல்கிறேன். சரி, எவ்வளோ நேரம் மசன்னு பேசிகிட்டு இருக்கிறது? ஏதாவது ஒரு முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆள் கட்டை வச்சுருக்கீங்களே, ஆளுக்கு ஒரு கட்டையில் எடுத்துகிட்டு போய் அவரை 4 போட்டு கையில் கட்டி வைப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். 1 2 3 சொன்னோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே? சரி 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 ஓகே. 1 2 3. யார் 1 2 3 சொல்லிட்டீங்க? ரன்னிங் ரேஸ் ஓடினுங்கிறது. ஏய், யார் ரன்னிங்களாம்? எதுக்கிட்ட கட்டையை தூக்கினு அடிக்க வரீங்க? யோ, நீ எதுக்கு எங்கள் வீட்டு வெளியே இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது கிடச்சா எங்கள் வீட்டில் இருந்து சுட்டிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கியா? இது உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாதுமா. என்ன ஒரு களவாணின்னு கூப்பிடுறீங்க? நான் துபாய் சோமுமா, என் மருமகளை தேடிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதை நாங்கள் எப்படி நம்புறது? நான் இந்த ஊருக்கு என்னோட மனைவியும் பிள்ளையோட தான் வந்தேன். என்னோட மனைவிக்கு காலில் ஏதோ சாணி அப்பிக்கிச்சுன்னு குளத்தில் கழுவத்துக்கு போனான். அவளையும் காணோம், அவளை தேடிட்டு போனேன், பையனே காணோம். எனக்கு கூட டவுட்டாக தான் இருந்தது. இந்த பெரியவரை பார்த்தா திருட மாதிரிலாம் தெரியல, நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த ஆளை திண்ணையில் கட்டி போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பைத்தியம், சும்மா இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி தென்னையில் கட்டி போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்புறம் உன் மேலே தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. எனக்கு என்னவோ இவர் சொல்கிறது உண்மை மாதிரி தான் தோணுது. ஐயா, நீங்கள் உங்கள் விவரங்களெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தானே நீங்கள் யாரை தேடிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னோட மருமக பேர் அண்ணன், தங்கமான மனுஷி. 3 மாதமா அவன் எங்கள் ஊரில் இல்லை. அவங்க அக்கா ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அவங்க அக்கா வீட்டில் தங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சரி, அவளை பார்த்து கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தோம். ஒரு 2 வாரமாக ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்கல போல இருக்குது. அதான் என் பையன் பயந்துக்கிட்டு அவளை கூப்பிட்டு போனோன்னு வந்தான். நானும் துபாயிலேருந்து வந்திருந்தேன். என் பொண்டாட்டி வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. அதனால் நாங்களும் அவங்க கூட தொத்திக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். உனக்கு இந்த ஊரில் அண்ணன் யாரையா தெரியுமாம்மா? அடடே, நீங்கள் அண்ணச்சித்தியோட மாமனாரா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அண்ணச்சித்தி எங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க. இது இருக்காங்களே வள்ளியம்மா, அவங்க தான் அவங்களோட அக்கா.
அம்மா வணக்கம்மா, நீங்கள் தான் அண்ணத்தோட அக்காவா? ஆமாங்க, நான் தான் அண்ணத்தோட அக்கா வள்ளியம்மை. அப்போ உங்கள் வீட்டில் தான் அண்ணன் தங்கிட்டு இருந்தாளா? ஆமாம், எங்கள் வீட்டில் தான் அண்ணன் தங்கிட்டு இருந்தான் 3 மாசமா. இப்போ ஒரு 10 நாளாக எங்கேயும் ஊருக்கு போகிறேன்னு கிளம்புனா, திரும்பி வரவே இல்லை. நானே அவளை தேடிட்டு தான் இருக்கிறோம். அப்போ என் பையன் சொன்னதில் உண்மைதானா? அண்ணன் இந்த ஊரில் இப்போதைக்கு இல்லையா? ஆமாங்க, அவள் எங்கே ஷாப்பிங் போகிறான்னு என் பையனையும் கூட்டிகிட்டு போனா. அவளையும் காணும், என் பையனையும் காணும். நாங்களே 10 நாளாக ரொம்ப சோகத்தில் இருக்கோங்க. நாங்களே இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. கம்ப்ளைண்ட்டா? என் பையனே போலீஸ் தான், வேணா அவன்கிட்ட கொடுங்க. ஆனால் அவன் மெட்ராஸில் தான் போலீஸ். இந்த ஊரில் அவனுக்கு பவர் பத்தாது. ஆமாங்க ஐயா, நாங்கள் இந்த ஊரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்றா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். அச்சோ, என் மருமக பொண்ணை பார்க்கலான்னு நாங்கள் அவளை ஓடி வந்தோம். கடைசியில் இப்படி ஒரு கெட்ட செய்தி சொல்கிறீங்களே. அவள் எப்படியாவது ஊர் வந்து சேரணும். எனக்கு என்னவோ அவங்க தொடர்பில்லைக்கு தாண்டின இடத்துல எங்கேயும் போய் மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களால ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல. சரி, என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம கடவுளை நம்புவோம், அவர் நம்மளை கை விட்டுற மாட்டார். என்னங்க, யாருங்க இவங்கெல்லாம் கையில் கட்டையோடு நின்றுட்டு இருக்காங்க? இவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாடியம்மா, உனக்கு குளத்துல காலை கழிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நீ வரத்துக்குள்ளே இவங்களாம் என்னை கட்டையால் அடிச்சு மட்டையாக்கி இருப்பாங்க. நல்ல வேலை எப்பயாவது வந்து சேர்ந்தியே. என்னப்பா சொல்கிறீங்க? இவங்க ஏன் உங்களை அடிக்கணும்? நான் ஏதோ பூட்டு திருடன்னு நினச்சிக்கிட்டு ஊரே கிளம்பி கட்டையை தூக்கிட்டு வந்துச்சு. நான் எப்படியும் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சேன். அதனால் என்னை விட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தின்ஸாக இருக்கிறாங்களே, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகுது. தம்பி, நம்ம வேணா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வரலாமாப்பா? இவங்க யாரும் இல்லைம்மா, வள்ளியம்மை தான். இவங்களை நான் அடிக்கடி வீடியோ காலில் பார்த்துருக்கேன். இவங்க தான் அண்டத்தோட அக்கா. ஓ அப்படியா? வணக்கம்மா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நான் எங்கம்மா நல்லா இருப்பேன். 3 மாசமா என் மருமக பொண்ணு ஊரில் வந்து தங்கிட்டா. 10 நாளாக வேறு அவள் காணோன்னு சொல்கிறீங்க. நானே நெஞ்சு பதச்சு வந்திருக்கேன். எங்கே இருக்காளோ ஏழு இருக்காளோன்னு தினமும் யோசனை தான். அதான் ஊருக்கே கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மலை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு இருக்கோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க. ஆமாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பிரார்த்தனை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிடும். என் பிள்ளையை காணாமல் 10 நாளாக நானும் ரொம்ப சோகத்தில் இருக்கேன். நீங்களாம் யார்? நான் வள்ளியம்மாவோட பையன் முத்து, டீச்சராக வேலை செய்கிறேன். இவ என்னோட தோழி. எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி சின்னதுலேருந்தே வருவா. எங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவ. நானும் கோமதி. இந்த ஊரில் சின்ன ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் இவங்களுக்கு சின்னதுலேருந்து பழக்கம். இவங்களோட சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் என்னைக்கு கிளம்புனா, எத்தனை மணிக்கு கிளம்புனா, யார் கூட போனா, அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்போ தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நானும் உங்கள் கூட வரேன். சரி தம்பி, கடவுளே பார்த்து தான் உன்னை அமுச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சரி, எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுறேன். கொஞ்சம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். சரிங்க அண்ணி, நீங்கள் சொன்னால் சரிதான்.